1250+ விஎஃப்எக்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது ப்ரீ பிளான்டா இல்ல கதை களத்தோட அது ஒத்து போறதுனால நீங்க ஆட் பண்ணிட்டே வந்துட்டீங்க அத்தனை ஷார்ட்ஸ்? ப்ரீ பிளான்டா பிளான் பண்ணல, பட் என்ன கதையோட வரும்போது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமாவில் டாப் 20 அதிகமான விஎஃப்எக்ஸில் இது வந்து டாப் 20ல் இருக்கும். தமிழ் சினிமா போது டாப் 15ல் இருக்கும். லோ பட்ஜெட்டில் அதிகமான விஎஃப்எக்ஸ்னா டாப் 5லே இருக்கும். டாப் 10 டாப் 5லே இருக்கும். இல்லை நம்பர் பொசிஷனையும் சேர்த்து சொல்கிறேன். இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் 1250 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ். இதை கால்குலேட் பண்ணும்போது இந்தியன் சினிமாலே வந்து அதிகபட்ச விஎஃப்எக்ஸ் RRR ஆகட்டும், ஆதிபுருஷ் ஃபர்ஸ்ட் 8000 இந்த மாதிரி கணக்கில் வரும்போது இது டாப் 20ல் வரும். தமிழ் சினிமா போது டாப் 15க்குள்ளே வரும். லோ பட்ஜெட்டாக அதிகமான விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் அப்படிங்கும்போது டாப் 5 to 10க்குள்ளே வரும். ட்ரெய்லர் வந்து ரெடியாகி கிட்டத்தட்ட 2-3 வீக்ஸ் ஆகிடுச்சு. நான் காட்ட மாட்டேன்ட்டேன். அங்கே வந்து பாருங்கள், அப்போ தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.